சுவாமியே சரணமையப்பா. இந்த ஆலயம் உங்களுக்காக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தால்தான் இந்த ஆலயம் மென்மேலும் அருள்புரியும் வளம்பெறும் என்பதை சொல்லிக்கொண்டு சுவாமியே சரணமையப்பா, பகவானே சரணமையப்பா, பரம்பொருளே சரணமையப்பா, பூதநாயகா சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. நமக்கு அபராதங்களை போட்டு காத்து ரட்சிக்க வேண்டும் பகவானே சரணமையப்பா. கலியுக வரதா சரணமையப்பா, கண்ட தேவா சரணமையப்பா, பகவா மாதா சரணமையப்பா, பந்தரவிந்தே சரணமையப்பா, சத்தியமான உணவதற்கு படிகளே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஜோதி சொல்லுவரே குருசாமி சொல்லும் போது திருப்பி ஆர்வம் பாண்டிச்சானே சத்குருநாதரே சுவாமியே சத்குருநாதரே அரசே ஆரியங்கா வரியாவே பவனரே தர்ம சம்ஸ்தாவே வாசரே அடுத்தபடியாக மூலம் நட்சத்திரத்திற்கு பயிரான அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. எனவே 10 கோடி பெருமக்கள் யாரெல்லாம் குழந்தை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஐயனிடம் இந்த பயிர் அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது குழந்தை பார்க்க வேண்டி பிரார்த்தனை விரைந்து வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா ஐயப்பா சிவாசாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக இப்பகுதி வாழும் பொதுமக்களிடம் நான் செயலாளர் பொருளாளராக ஏற்று நன்கொடை வசூலித்த போது இன்முகம் காட்சியங்களை வரவேற்று ஐயனின் ஆலயத்திற்கு அதிகமாக முன்னுரை செய்த அத்தனை ஆன்மீக இயற்பவர்களுக்கும் 10 கோடி பெருமக்களுக்கும் எங்கள் நெஞ்சான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த ஆலயம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து ஆலயத்திற்கு வந்து ஐயனின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். தற்போது தைராளர் அபிஷேகமானது சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். தற்போது தைராளர்